Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் ட்ரிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுக்கோட்டை பகுதியில் இருக்கிற சித்தன்ன வாசல்ன்ற இடத்த தான் நம்ம விசிட் பண்ண போறோம். இது ஒரு சின்ன கிராமம் தான், ஆனா இங்க ஒரு பழமையான குகை இருக்கு. மலையை கொடைஞ்சி ஒரு குகை உண்டாக்கி அங்க ஒரு சமண கோயில் ஒன்று உருவாக்கி இருக்காங்க. அதுல ஓவியங்கள் எல்லாமும் வரையப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ சித்தன்ன வாசலை ரீச் பண்ணிட்டோம். போர்டு இருக்கு பாருங்க. சித்தன்ன வாசலுடைய நுழைவு வாயில் இப்படிதான் இருக்கு. இதுக்குள்ள ஒரு சில இடங்கள்லாம் இருக்கு. அது என்னலான்ட்டு இந்த போர்ட்ல போட்டிருக்கு. அது என்னலான்னா சமண குகை கோயில், குகை ஓவியங்கள், பூங்காக்கள், படகு சவாரி, அதாவது ஜெயின் கேவ் டெம்பிள், கேவ் பெயிண்டிங்ஸ், கார்டன்ஸ் அண்ட் போட் ரைட். இந்த இடத்தெல்லாம் நம்ம ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் தூரம் நம்ம டிரைவ் பண்ணி போற மாதிரி தான் வரும். ஸோ அப்படியே நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் போட் ரைடு ஏரியா வருது. ஆனா அங்க ஏதோ போட்டிங் இருந்த மாதிரி தெரியல. இடமே சரியா மெயின்டைன் பண்ணாத மாதிரி தெரிஞ்சது. போட் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. தண்ணியே இல்லாம ட்ரையா இருக்கு. நம்ம அப்படியே டிரைவ் பண்ணி போனோம்னா அங்க ஒரு போட் தெரியுது. அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த இடத்துக்கு பிக்னிக் மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த போர்ட்ல என்ன போட்டிருக்குன்னா சிறு கல் பூங்கான்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் தான் பார்த்தா அதுல மினியேச்சர் ஸ்டாச்சூஸ் இருக்கிற ஒரு பார்க் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா முத்தமிழ் பூங்கா வருது. இந்த பார்க்ல நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க். சின்ன பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரி சீசா, ஸ்லைட்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம இப்போ சித்தன்ன வாசல், குகை கோயில், குகை ஓவியங்கள்லாம் இருக்கிற இடத்த ரீச் பண்ணிட்டோம். காரை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வரலாம். பார்க்கிங் லாட் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. அங்க ஒரே ஒரு கடை மட்டும் இருக்கு. சின்ன பசங்களுக்கு ஏத்த மாதிரி சாக்லேட்டு, சிப்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இந்த இடம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கீழே அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதுதான் டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் ஒருத்தருக்கு 20 ரூபாய், 20 rupees per person. இந்த இடத்த நல்லா கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது பக்கத்தில். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இப்போ உள்ளே வந்தாச்சு. இது நம்ம ஹைக்கிங்லாம் போகும்போது மலைப்பகுதி, காட்டுப்பகுதி எல்லாம் சேர்ந்து இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் அங்கங்கே படிக்கட்டெல்லாம் வச்சு ஏறுறதுக்கு ஈஸியாக்கி வச்சுருக்காங்க. இந்த மலை ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, படி ஏறுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. டிஸ்டன்ஸ் அவ்வளோ இல்லாதனால நம்ம பொறுமையாக போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. கூட்டமும் அவ்வளோ கிடையாது. பெரியவங்க கூட இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பொறுமையாக மேலே ஏறி போய் பார்த்துட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் அங்கே தெரியுதுல்ல, அதுதான் ஜெயின் கேவ் டெம்பிள். அதுக்குள்ளே தான் கேவ் பெயிண்டிங்ஸும் இருக்குது. இவ்வளோ பெரிய மலையை குடைஞ்சி தான் இங்கே அந்த ஜெயின் டெம்பிளை கட்டியிருக்காங்க. 2ஆம் நூற்றாண்டுல சமண மதத்துவர் இங்க இருந்ததா நம்பப்படுது. இதுக்குள்ள இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் அந்த காலத்துல மாங்ஸ் 6ஆம் நூற்றாண்டுல 7ஆம் நூற்றாண்டுல ஓவியங்கள் வரைஞ்சி இயற்கை பொருட்கள், அதாவது பூக்கள், காய்கறிகள் போன்ற பொருட்கள்ல இருந்து வர கலரை பயன்படுத்தி தான் கலர் பண்ணியிருக்காங்கன்ட்டு சொல்றாங்க. இங்க இருக்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் இல்லாம இருந்திருக்கு, அதனால ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. இங்க இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது, அதனால பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டுடைய ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் சொல்றாங்க. அஜந்தா கேவ்ஸ் இருக்குல்ல, அங்க கூட இதே வகையான பெயிண்டிங் தான் காணப்படுதான். மோஸ்ட்லி இந்த பெயிண்டிங்ஸ்ல எல்லாம் தாமரை பூக்களும் இருக்கு. அதுல மக்கள் தாமரை பூ பறிக்கிற மாதிரியும், அல்லிப்பூக்கள், மீன்கள், பெண்கள் நடனம் ஆடுற மாதிரி, அன்னப்பறவைகள், எருமை மாடுகள், யானைகள் இதெல்லாம் தான் அங்க சித்தரிச்சிருக்காங்க. இதெல்லாம் அங்க ஒருவர் நின்று எங்களுக்கு காமிச்சாங்க, அதனால எங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அங்க 2 சிலை இருக்கு. அதுல நீங்க இப்போ பாக்குற லெஃப்ட் சைட்ல இருக்க சிலை ஜெயின் ஆச்சாரியாவுடைய சிலையாம். அவர் தவம் செய்யற போஸ்ல இருக்க மாதிரி கார்ப் பண்ணியிருக்காங்க. அவர் தலைக்கு மேல ஒரே ஒரு கொடை இருக்கனால அவர் ஜெயின் திருத்தங்காரா இல்லையா. ஆனா ரைட்ல இருக்கிறவர் 23வது திருத்தங்காராவாம். அவர் பேர் பார்ஷ்வநாத். அவர் தலை மேல 5 தலை நாகம் இருக்கிறனால அவர் திருத்தங்காராவாம். ஏன்னா ஜெயின் முறைப்படி தலை மேல 3ல இருந்து 5 சத்திரி இருந்துச்சுன்னா திருத்தங்காரால ஒருவருன்ட்டு சொல்லப்படுறாங்களாம். இப்போ நம்ம இந்த கேவ் பெயிண்டிங்ஸை பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு முக்கியமான இடத்த பார்க்க போறோம் சித்தன்ன வாசல்ல. அந்த இடம் பேர் 7 பட்டம்னு சொல்றாங்க. அதை ஜெயின்ஸ் பெட்னு சொல்றாங்க. ஏன்னா ஜெயின்ஸ் அந்த காலத்துல இங்க தங்கி இருக்கும்பொழுது இந்த இடத்துல தான் படுத்திருந்தாங்களாம். இந்த இடம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. குகை ஓவியங்கள் இப்போ பார்த்தோம்ல, அதுல இருந்து இந்த இடம் ரொம்பவே பக்கம்தான். இந்த இடத்தையும் ஏஎஸ்ஐ தான் மெயின்டைன் பண்றாங்க. இந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு 287
287 ஸ்டெப்ஸ் ஏறி தான் போய் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா 287 ஸ்டெப்ஸ் ஏறி போய் பார்க்கிறது இது வர்த்து தான். ஏன்னா மேல ஜெயின்ஸ் படுத்திருந்த பெட்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, அந்த படுக்கையிலையும் அங்க இருக்க மலையிலையும் பிராமி எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குதான். இது எந்த காலத்து எழுத்துக்கள்ட்டு சோதி தெரிஞ்சு பார்க்கும்போது 1ஆம் நூற்றாண்டு எழுத்துக்கள்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதான். அதனாலதான் இதை நம்ம போய் பார்க்கறது கண்டிப்பா வர்த்துன்னு சொன்னேன். நம்ம ஏற்கனவே சமண குகை ஓவியங்கள் 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 7ஆம் நூற்றாண்டு டைம்ல வரையப்பட்டதுன்ற ஒரு பழமையானதை பார்த்தோம் இந்த வீடியோல. இப்போ நம்ம பார்க்க போற எழுத்துக்கள் 1ஆம் நூற்றாண்டு, அதாவது 1500ல இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வரையப்பட்ட ப்ரெஷியஸ் கிரியேஷன்ஸை பத்தி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இதை யோசிச்சு பார்க்கும் போதே எனக்கு மெய்சில் இருக்குது. இப்போ நம்ம மேலே ஏறியாச்சு, ஆல்மோஸ்ட் அந்த இடத்த நெருங்கிட்டோம். இந்த மாதிரி சைடு ரெயில்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. வயசானவங்களுக்கு இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சின்ன பசங்களை கூட்டிட்டு நிறைய ஃபேமிலியாக இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. சேஃபாக இருக்குது. ஆனாலும் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது இன்னும் சேஃபாக பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களுக்கு ஏற்ற இடம் கிடையாது இது. பட் நம்ம கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க வச்சுருக்கும் போது லைக் 5th ஸ்டாண்டர்ட் இல்லை 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்க பிள்ளைங்களை நம்ம கூட்டிகிட்டு வந்து காமிக்கலாம் இந்த இடங்களெல்லாம். ஏன்னா அது அவங்களுக்கு எஜுகேஷ்னலாகவும் இருக்கும். பட் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ ஹைட்டுக்கு படி மூலமாக ஏறி வந்தோம். அது எவ்வளவோ ஈஸியாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வெறும் மலையில் எப்படி ஏறி இருப்பாங்கன்னே தெரியல. இல்லை இந்த மாதிரி ஸ்டீப்பாக இல்லாமல் மலைகள்லாம் கொஞ்சம் சமமாக இருந்துச்சா எப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெயிலாக இருந்திருக்கும், ரொம்ப குளிராக இருந்திருக்கும். அந்த டைமு செருப்பு கூட இல்லாமல் இருந்திருப்பாங்க. எப்படி இந்த இடத்துக்கெல்லாம் ஏறி வந்தாங்க, தங்குனாங்க, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே வியப்பாக இருக்குது. இதுதாங்க அந்த ஜெயின் பெட்ஸ். 1ஆம் நூற்றாண்டுடைய தமிழ் பிராமி எழுத்துக்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே 17 ஜெயின் பெட்ஸ் இருக்குது, அதாவது 17 சமணத்துவர் படுக்கை இங்கே பார்க்கலாம். ஒவ்வொன்றும் கட்டமாக இருக்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலையும் தலை வைக்கிறதுக்கு தலைமாட்டு கொஞ்சம் எலிவேட்டடா பில்லோ மாதிரி ஹைட்டா இருக்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய டிராவல் விளாக்ஸ் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய டிராவல் விளாக்ஸ் பார்க்கணுன்னா, பல இடங்களை நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் இணைஞ்சிருக்க முடியும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.